எல்லா நாட்களுமே உங்களுக்கு புடிச்ச மாதிரி நல்லபடியா நல்லா போச்சுன்னா, அதுல ஒரு கிக்கே இருக்காதுடா மக்கு பசங்களான்னு சொல்லி, நடு மண்டையில நங்குன்னு ஆணி அடிச்ச மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு புரிய வச்ச ஒரு கதை தான் இந்த வீடியோ. ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு, கர்நாடகாவோட எல்லை பகுதியில் வாழ்ந்துட்டு வர திபெத் மக்களோட கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லி போயிருந்தேன். இங்கே இருக்க மக்களும் சரி, அவங்களோட கலாச்சாரமும் சரி, இன்ஃபேக்ட் அவங்களோட மொத்த வாழ்வாதாரமுமே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னால் மறக்கவே முடியாத such a beautiful travel experience in my life. So welcome to the new video, the beautiful village of Tibet. ஹலோ கைஸ், குட் மார்னிங். எப்பா வெளிச்சத்தில் உலகத்தை பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா நண்பர்களே. நேற்றெல்லாம் அடித்த மலைக்கு அதுக்கும் ஏன்டா வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, நேற்று இந்த ஏரியாவெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சுற்றி காட்டலை. நிறையா இருக்குங்க. இங்கே வில்லேஜே பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி பேர் போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல் வில்லேஜ். ஆமாம், நான் ரூம் மட்டும் நான் உங்களுக்கு போகும்போது நான் சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான், ப்ரைஸ் கொஞ்சம் இல்லை ரொம்ப கம்மி. அது போக சேஃப்டி நல்ல சேஃப்டி தான். என்ன ஒன்று கரண்ட்டு மட்டும் இல்லை, அது ஒன்று தான் வருத்தம். எனக்கு நேற்று சுத்தமாக தூக்கம் இல்லைங்க. ஒரு மாதிரி நைட்டெல்லாம் பாடாக படுத்திருச்சு. அதான் நான் சொல்ல மறந்துட்டேன், நேற்றே ஒன்று சொல்ல நினச்சேன். இந்த சந்திரமுகி படம் பார்த்துருக்கீங்களா? அதோ இது வந்து அரண்மனை, ஓகேவா? இது வந்து அந்த அந்த அரண்மனைக்கு முன்னாடி ஒரு கிருஷ்ணர் ஸ்டாச்சு இருக்கும்ல, இது வந்து கிருஷ்ணர் ஸ்டாச்சு. அப்படியே இந்த பக்கம் திரும்புங்க, இது வந்து அந்த தாத்தா வீடு. அது நயன்தாராவும் அவங்க அப்பாவும் இருப்பாங்கள்ல, அந்த வீடு. நாங்கள் போய் உள்ளே மாட்டிக்கிட்டோம். ரொம்ப நான் சேஃப் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். நைட்டு தூக்கம்ல, அது புது இடம்ன்றனாலயா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, விடிய காலத்தில் ஒரு 4-5 மணிக்கு தான் தூங்கினேன். மறுபடியும் ஒரு 6:30 மணிக்கு எழுப்பி விட்டுட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த அங்கே ஒரு வழி தெரியுது பார்த்தீங்களா, அந்த வழியில் ஏறி அதுதான் வந்து மெயின் டெம்பிளாமா. அது போக நேற்று உங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஏரியாவெல்லாம் சுற்றி காட்டாமல் விட்டுட்டேன். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் இந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி மெயின் டெம்பிளுக்கு போயிட்டு அங்கே வீடியோ ஷூட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். அடுப்பு வாங்க நண்பர்களே, கிளம்புவோம். ட்ரைபாடெல்லாம் எடுத்துக்கிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. நீ அப்பாடா, ரூமுக்கு பாய், டாட்டா ரூம். வாங்க நண்பர்களே, செல்வம். சட்டுன்னு பார்க்கிங்கடா இண்டிகேட்டரை காணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு வந்துடுறேன். இந்த கிராமமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வருது. இங்கே இருக்கிற மக்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னவாக இருந்தாலும் அது உள்ளே கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடும் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் சின்ன சின்ன பெட்டி கடைங்க கூட இந்த கிராமத்தில் அங்கங்கே ஓரத்தில் இருக்கும். இங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சைனாக்காரங்க மாதிரி இருப்பாங்க. அதுலேயும் இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியான வாளுங்க, சரியான சுட்டித்தனம், ரொம்ப க்யூட்டு. ஏதாவது பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லேக்கா தூக்கி பேக்குள்ளே போட்டு சத்தம் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே இவங்களுக்கு தேவைப்படுற எல்லா சலுகைகளையுமே கர்நாடகா கவர்மெண்ட்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த வில்லேஜுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு கிராஸ்லேண்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்னதாக ஹில் ஸ்டேஷன் தெரியும். அப்பப்போ மழை பெய்யும், பயங்கரமாக காத்தடிக்கும். ஒரு வேளை நமக்கு வயசானதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா அப்படியே இந்த ஊர் பக்கமாக வந்து ஒரு சின்ன லேண்டை வாங்கி போட்டு ஒரு சின்ன வீடோ, கடைசிக்கு ஒரு கூரை வீடாவது போட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட்டு போயிடலான்ற அளவுக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். திபெத்திய மக்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 65 வருஷம் ஆக போகுது. சரியாக சொல்லணும்னா 1950க்கு அப்புறம் சீன அரசாங்கம் எடுத்த ஒரு சில மூர்க்கத்தனமான முடிவுகளால் தன்னோட சொந்த நாட்டை விட்டு திபெத்திய மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அந்த டைமில் திபெத்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்களோட சுப்ரீம் லீடர் 14ஆம் தலாய் லாமா 1959 வருஷம் தன்னோட மக்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு இந்தியாவுக்குள்ளே அடைக்கலம் தேடி வராரு. அப்போது அந்த டைமில் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேரு அடைக்கலம் தேடி இந்தியாவுக்குள்ளே வந்த திபெத்திய மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. அன்னைக்கு நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் எடுத்த அந்த ஒரு முடிவு ஒட்டுமொத்த திபெத்திய மக்களுக்கு சாதகமாகவும் சீன அரசாங்கத்துக்கு எதிராகவும் அமைஞ்சது. இந்த ஒரு காரணத்தினாலேயோ என்னமோ தெரியல, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருந்த ஒரு விரோதம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற ஆரம்பிச்சிடுச்சு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சீன அரசாங்கத்தால விரட்டி அடிக்கப்பட்ட திபெத்திய மக்கள் அதே சீன அரசாங்கத்தால கொடூரமான முறையில் கொன்னு குவிக்கப்பட்டாங்கன்றதும் திபெத்திய மக்களோட ஒரு வரலாறு.
எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது இங்கே இருக்கிற கோவில்களோட ஆர்கிடெக்சர் ஒர்க்கு தான். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி திபெத்திய மக்களோட கட்டிடக்கலையாகட்டும், கலாச்சாரமாகட்டும், அவங்களோட வழிபாட்டு முறை எதுவாக இருந்தாலும் சரி, அது பார்க்குற நமக்கு ஒரு மாதிரி புதுசாகவும் ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப அழகாகவும் தெரியும். அதுதான் விஷயமே. தென் மோர் இம்பார்ட்டண்ட், இங்கே இருக்கிற ப்ரேயர் வீல்ஸ், ப்ரேயர் ஃப்ளாக்ஸ், பெயிண்டிங்ஸ், அப்புறம் ஸ்டாச்சூஸ், இது எல்லாமே திபெத்திய மக்களோட பாரம்பரிய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறதுக்கான ஒரு சிக்னேச்சர்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது முழுக்க முழுக்க திபெத்தியன் மக்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு கலாச்சார பண்பாடுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ ஷூட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்துட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதை பற்றி நான் பெருசாக எதுவும் மைண்ட் எடுத்துக்க மாட்டேன். ஸ்பாட்டை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து ப்ரீ பிளான் பண்ணுவோம், போவோம், நல்லபடியாக ஷூட் பண்ணிட்டு வந்துடுவோம். தென் அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ பட்டு டிங்கரிங் பார்த்து அப்படி இப்படின்னு வீடியோ ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துடுவேன். இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திபெத்தியன் வில்லேஜை பற்றி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சிருந்தான். எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஹைப் ஆகிடுச்சு. சரி, அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1 month பிஃபோரே உட்காந்து இந்த திபெத்தியன் வில்லேஜை பற்றி ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி எடுத்தேன். ஏன்னா நம்ம சேனலில் ஆடி குறுக்கா அமாவாசை குறுக்கா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த முறை போனோம் அப்படின்னம்னா வீடியோ கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் போயிருந்தேன். ஆனால் கடைசியில் நாங்கள் நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. இந்த என்டையர் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா என் கண்ட்ரோலில் இல்லை. எங்கள் கையை மீறி போனது தான் கடைசியில் நடந்துச்சு. அது போக நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் 2-3 பேர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த திபெத்தியன் வில்லேஜுக்கு வந்துட்டு போனவங்க கிட்டே எல்லாம், அதாவது அங்கே போய் எங்கே தங்குறது, சாப்பிட்றது எப்படி, இப்போ வெதர் நல்லா இருக்குமா, அந்த டைமில் போகலாமா, எல்லாமே கேட்டேன். அவங்களும் இந்த டைமில் ஓகே போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா வெதர்லேருந்து, நாங்கள் எடுத்த ரூம்லேருந்து, என் கேமராவில் போடுற மெமரி கார்டு வரைக்கும் கட்டங்கட்டி அட்டி கொஞ்சம் நஞ்சு அடி கிடையாது. அது ஒரு மாதிரி ஏடா கூடமாக போய் முடிஞ்சிருச்சு. நீங்கள் நான் சொல்கிறேன், அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் இந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு மழை ஒரு மாதிரி ஹெவியாக ரெயின் இல்லைன்னா கூட நல்ல ஹெவி விண்டு இருக்குது. பட் ஆனால் ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரிசில் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி சொதன்னு வீடியோலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அப்பப்போ ட்ரெஸ்ஸும் நனைஞ்சு போயிடுது. நாங்கள் ஒரு 1 day மட்டும் ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் போனனால பெருசாக திங்ஸ் எதுவும் கேரி பண்ணி நான் எடுத்துகிட்டு போகலை. அதாவது இந்த ஒரே வீடியோவை Day 1 Day 2ன்னு சொல்லி அழகாக எடுத்துகிட்டு வந்து ஒரே வீடியோவில் நீட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று நினைக்க அது ஒரு மாதிரி போயிடுச்சு. அதுலேயும் நாங்கள் ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ண மெமரி கார்டில் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு மாதிரி கரெக்டே ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் செகண்ட் டேயில் ஷூட் பண்ண வீடியோஸ் தான். ஏதோ இருக்கிற வீடியோவை வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பட்டு டிங்கரிங் பார்த்து இந்த வீடியோ ஓரளவுக்கு நான் எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்லே இது வரைக்கும் நான் போட்ட சின்ன ட்ராவல் விளாக் வீடியோனா அது இதுவாக தான் இருக்கும். பாருங்கள் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். நண்பர்களே வாங்க, நான் என்னோடய ரூம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஆக்சுவலி இங்கே நாங்கள் எடுத்த ரூம் இதுதான். எங்கள் நல்ல நேரமாக என்னமோ தெரியல, கரண்ட் இல்லை. கமான், இதுதான் எங்கள் ரூம். இங்கே ஒரு பெட்டு, அங்கே ஒரு பெட்டு. கைஸ், இதில் ஒரு உச்சகட்டமான கொடுமை என்னன்னா, நான் உள்ளே வரும்போது சொன்னேன் பார்த்தீங்களா எங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதுலேயும் என் நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது காலையில் வீட்டில் இருந்து கிளம்பி இங்கே வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா, இதோ இந்த GoPro 12ல் ஷூட் பண்ணேன். இந்த நயன் பார்த்தீங்கன்னா பைக்கில் வச்சுருப்பேன், இந்த ஃப்ரண்ட் வியூ அப்புறம் என் வியூவெல்லாம் காமிக்கிறதுக்கு வச்சுருப்பேன். இதில் ஒரு மெமரி கார்டு, இதில் ஒரு மெமரி கார்டு போட்டிருப்பேன். ஆக்சுவலி இதில் போட்ட மெமரி கார்டில் நான் அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வர வரைக்கும் ஷூட் பண்ணிட்டேன். இதில் போட்ட மெமரி கார்டும் அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் ஷூட் பண்ணிட்டேன். இப்போ கொடுமை என்னன்னா, இந்த GoProவில் போட்ட மெமரி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, எரர்னு வந்துருச்சு. அப்படின்னா காலையில் வீட்டில் இருந்து கிளம்பி நான் இங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் நான் எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் ஸ்வாகா. இது ஒரு மாதிரி ஃபார்மேட்டுன்ற மாதிரி காட்டுது. நான் இப்போ தான் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கூப்பிட்டு கேட்டேன், நீ எப்படியாவது இதை பத்திரப்படுத்தி எடுத்துகிட்டு வா மச்சான், நான் உனக்கு பேக்கப் எடுத்து தரேன்னு இருக்கான். அவனை நம்பி தான் நாளைக்கு காலையில் நான் இந்த ஷூட்டை கண்டினியூ பண்ண போகிறேன். இதுதான் அந்த மெமரி கார்டு. ஓகே, 12 கதை முடிஞ்சிச்சு. இப்போ 9 கதைக்கு வரேன். 9 என்னாச்சு அப்படின்னா, இதை நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், விட்டு போட்டு வச்சுருப்பேன். என்ன நடந்ததுன்னு தெரியல, அவ்வளோதான், மரணித்து விட்டார். நானும் போட்டு ஆன் பண்ணுற ஒரு மாதிரி ஒயிட் டிஸ்பிளே வந்துட்டாப்புல. ஸோ அதனால் இவர் அப்படியே பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா,
ஒரு வேளை தண்ணி உள்ளே இறங்குனனால ஏதாவது சம்திங் ஆயிருக்கு. ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த சைடெல்லாம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து நம்ம ஊர் பக்கம் போய் நல்லா சுளீர்னு வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா? அந்த டைம்ல எங்க வீட்ல மொட்டை மாடியில கொண்டு போய் அடிக்கிற மொட்டை வெயில்ல இப்படி வச்சு, காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் போட்டு பார்த்து ஆன் பண்ணா ஆன் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு தடவை நான் பண்ணியிருக்கேன். ஆகலைன்னா கல்லறை கட்ட வேண்டியதுதான். ஆமா. ஆகல அப்படின்னு போடா வேலைய பார்த்துட்டு கல்லறைலாம் கட்ட மாட்டேன். வச்சுப்பேன். அப்படியே ஞாபகத்தமா வச்சுப்பேன். நான் கூப்பிட்டு எத்தனை பேர்கிட்ட புலம்பிட்டேன் தெரியுமா நண்பர்களே? மெமரி கார்டு போச்சுன்னு. வேற வழி இல்ல. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில நாளைக்கு வந்து காலையில இதுவரைக்கும் நான் வந்திருக்கேன்ல, இங்கேருந்து அப்படியே கன்டினியூ ஷூட்டிங் நாளைக்கு காலையில நான் பண்ணுவேன். பார்க்கலாம். பட் அப்படி ஒரு வேளை இத என்னால பேக்கப் பண்ண முடியல அப்படின்னா, நாளைக்கு காலையில எடுக்கிற ஷூட்ட ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போன மாதிரி முடிச்சிருவேன். பட் எப்படி பார்த்தாலும் வீடியோ அழகா கொண்டு வந்துருவேன். பட் அந்த பழைய ஃபுட்டேஜஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். குட் நைட். நான் போய் தூங்குறேன். வளவளன்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால நான் எங்கிட்டு போய் தூங்குறேன். அவன் அங்கிட்டு போய் தூங்குவான். வெளிய வண்டியும் கொண்டு போய் ஓரத்துல பார்க் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில நாங்க தங்கின இந்த ரூமு, இங்க எங்கள பார்த்துக்கிட்ட இன்சார்ஜ், அதுக்கப்புறம் இந்த சரவுண்டிங்கு, இந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்றத நான் காலையில உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப வருத்தமா இருக்கு நண்பர்களே. ரொம்ப வேதனையோட தூங்குறேன். குட் நைட். குட் நைட். பாய். ஆ அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் எங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூமில் கரண்ட்டே வரல. சரி வேறு எங்கேயாச்சும் ரூம் எடுத்துக்கலாமோன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நாங்கள் தங்கியிருந்த ரூமில் மட்டும் இல்லை, இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே கரண்ட் இல்லைன்னு. ஏன்னா நேற்று அடித்த காற்றுக்கும் பேஞ்ச மழைக்கும் பக்கத்தில் ஏதோ ஒயர் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சாமா. அதனால ஒரு 2 நாளைக்கு எங்கேயுமே கரண்ட் வராதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தும் அப்பப்போ கரண்ட் வரும், திடீர்னு வரும், அது அப்புறம் டக்குன்னு அதுவும் ஆஃப் ஆயிரும். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரோட வீட்லேயும் சோலார் பேனல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சோலார் பேனல்ஸ் ஒர்க் ஆகணும்னு கூட வெயில் அடித்தா தானே ஒர்க் ஆகும். இங்கே அடிக்கிற மழைக்கும் வீசுகிற காற்றுக்கும் எங்கேருந்து இந்த பக்கம் வெயில் எட்டி பார்க்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மெதுவாக கிளம்பிட்டோம். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா சொதன்னு மழை மட்டும் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் இல்லையா, வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரிப்பை நான் ஆரம்பிச்சதுலேருந்தே ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட அடி. நாளே சரியான மழை. அதுக்கப்புறம் ரூமை தேடி கண்டுபிடிக்க ரொம்ப சிரமப்பட்டோம். ரூமை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் ஸ்டே பண்ண ரூமில் பவர் கட்டு, அது பர்மனெண்ட் கட்டு. நானும் ஏதோ டெம்பரவரியாக தான் போயிருக்குன்னு நினச்சேன். அது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாமே எங்கள் மெமரி கார்டை விட்டு கரெக்ட் ஆகிடுச்சு. 10வது குறைக்கு நைட்டு சுத்தமாக தூக்கமே இல்லை. சரி என்னமோடா இந்த பையனை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான் சொல்லிட்டு மெல்லமாக கீழே இறங்கி போய்கிட்டு இருந்தோம் நண்பர்களே. அதாவது இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு எங்களை விட்டா போதுண்டா சாமின்னு மெதுவாக வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம் நண்பர்களே. நல்லபடியாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்க 2 பேருக்குமே நல்லா ரிங்குன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தான் போய்கிட்டு இருந்தோம். ரோடு ஒரு மாதிரி மழை பெஞ்சு சொதன்னு இருந்துச்சு. அதனால வேகமாக போக வேண்டாம்னு சொல்லி மெதுவாக தான் போய்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே புள்ளிமான் கூட்டமெல்லாம் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அங்கே இருக்கிற இலதலைகளெல்லாம் பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா அதை தொந்தரவு பண்ணாமல் அப்படியே ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மான் கூட்டமும் அப்படியே மெதுவாக கிளம்பி காட்டுக்குள்ளே போயிருச்சுங்க. நாங்கள் அப்போ தான் சாவியை போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லைட்டாக மூவ் பண்ணோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு மான் கூட்டங்கள் இந்த பக்கமெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மான் கூட்டத்தை பார்த்துட்டே போன நாங்கள் ரோடை பார்க்க மறந்துட்டோம். ரோடே ஆல்ரெடி மழை பெஞ்சு ஒரு மாதிரி சொத நீரமாக போய் கிடந்துச்சா, சரி மெதுவாக தானே போகிறோன்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருந்தோம். அப்படியே அந்த ரோடோட எட்ஜ் ஆஃப் த கார்னர் இருக்குல்ல, அந்த இடத்துல ஃப்ரண்ட் வீல் சறுக்கி விட்டு வண்டி மொத்தமாக வாரி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்த 2-3 பேர் எல்லாம் எங்களை தூக்கி விட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து பத்திரமா அனுப்பிச்சி வச்சாங்க. ஒரு வழியாக நாங்களும் மெதுவாக கீழே இறங்கி நேராக ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க, போதும் என்ன வச்சுக்கோங்க. காலில் ஏமா எடுத்துக்கோங்க. இந்தா நண்பர்களே, என்னை காட்டுறா உங்களை காட்டுறதா? நண்பர்களே, எனக்கு சின்ன அடி தான். ஆனால் இங்கே ஒரு மாதிரி ஷோல்டர் லாக் ஆகிடுச்சு. இந்த பக்கம்லாம் அடி இருக்குது. பட் இது ஜாக்கெட் கழட்டி பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் காலு இந்த ஏரியாவில் என்னமோ ஆயிருக்கு, என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த சைடு, அப்புறம் இங்கே, அவ்வளோதான். போய் பார்த்தா தான் தெரியும். எனிவே ட்ரிப்பு மாதிரி மங்களகரமாக முடிஞ்சிருக்கு. போடா
ட்ராவலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே போனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் நமக்கு ஏதாச்சும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த ட்ராவல். ஆரம்பத்தில் இருந்தே ஏதோ ஒரு விஷயம் வேண்டா விருப்பாவே போய்கிட்டே இருந்துச்சு. அது எனக்கும் சரி அவனுக்கும் சரி. ஆனால் இந்த மாதிரி முடியும்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே எதிர்பார்க்கல. வீட்டுக்கு வந்ததும் ஒரு 1 வீக்கில் அவனும் ரெடி ஆகிட்டான், நானும் ரெடி ஆகிட்டேன். அதனால தான் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னையும் நம்பி ஒரு 4000 பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால நீங்கள் எங்கே போனாலும் சரி, சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஓகேவா? நான் வழக்கம் போல் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், see you.